அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும், சில விஷயங்கள் நம்ம மனசை அப்படியே போட்டு ஆட்டி வதைக்குது. பூநகரி பூநகரி சங்குபிட்டிய பாலம். அதற்கருகே இனம் காணப்படாத இளம் பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணின் சடலம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்று சுமார் 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றது. அதாவது அந்த பெண்ணுக்கு 20 அல்லது 25 வயது தான் இருக்கும். இந்த பெண் 2 நாளைக்கு முன்னவே இறந்திருக்கிறாங்க. அதாவது இறந்து 3வது நாள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? உயிரிழந்த பெண்ணின் அடையாளங்கள் எதுவுமே காணப்படவில்லை, யார் என்று தெரியவில்லை. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் பதில் நீதவான் எஸ் சிவபாலசுப்ரமணியம் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடரில் பூநகரி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் எத்தனை பெண்களோட மரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஏன் இந்த மரணங்கள் ஏற்படுகிறது? இதற்கு காரணம் என்ன? யார் பதில் சொல்வார்? கடவுள் தான் பதில் சொல்லணும். உலகத்துல எல்லா இடங்கள்லையுமே மரணங்கள், அதாவது மர்மமான மரணங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இது எப்போது தீர்வுக்கு வரும்? இறைவனிடம் பிரார்த்திப்போம். நமது குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எம்மோடு இணைந்திருங்கள். எமது செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை வாசிக்கும் போது நமக்கு மனசுல ரொம்ப கவலைகள் ஏற்படுது. உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயங்கள் தான். மனசை திடப்படுத்திக் கொள்ளுங்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ளுங்க.